கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 வருடங்களுக்கு முன்பு மகனின் வயதை போல தந்தையின் வயது 7 மடங்கு. அப்போ வந்து சன்னோட ஏஜ் ரேஷியோ வந்து 1ன்னு எடுத்துக்கிட்டா தந்தை வந்து 7 மடங்குன்னா அவரோட ஏஜ் ரேஷியோ 7ன்னு எடுத்துக்கணும். ஸோ 5 வருடங்களுக்கு பிறகு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மகனின் வயதை போல 4 மடங்குனா மகன் 1 மடங்குனா இவர் 4 மடங்கு ரேஷியோன்னு எடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஏஜ் கணக்குகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட்டாலும் ப்ரெசென்ட்ல இருந்து எடுத்துக்கணும், முன்னாடி பின்னாடி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 5 வருடங்களுக்கு முன்பு ஃபாதர் சன்னோட ஏஜ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் 7 ரேஷியோனா பையன் வந்து 1 ரேஷியோ. ப்ரெசென்ட்லேருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் சன்னோட ஏஜ் ரேஷியோ வந்து 4:1. ஓகேங்களா? இதை வந்து ஃபார்முலா மெத்தடில் போடணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 7xங்கிற ஒரு வேல்யூ 5 வருஷம், இங்கே ஒரு 5 வருஷம், இங்கே ஒரு 5 வருஷம், ப்ரெசென்ட்டில் தெரியாது. அப்போ நம்ம ஃபியூச்சரில் கால்குலேட் பண்ணால் 5 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் ப்ளஸ் 10. ஸோ 7xங்கிற வேல்யூ 10 இயர்ஸுக்கு அப்புறம் 4x மாறுது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே 5 இயர்ஸ் முன்னாடி பையனோட வயசு 1xங்கிற வேல்யூ 10 இயருக்கு அப்புறம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 1 மாறுது. ஓகேங்களா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அந்த எக்ஸை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே என்ன ஏஜ்னு சொல்லி கிடைக்கும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 7x ப்ளஸ் 10 மேலே இருந்து கீழே கிராஸ் மல்டிப்ளை 4x ப்ளஸ் 40. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7x மைனஸ் 4x 40 மைனஸ் 10. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3x ஈக்குவல் டு 30, எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லி எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த வேல்யூ கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் முன்னாடி அப்ளை பண்ணால் பார்த்தீங்கன்னா இங்கே 7x இங்கெல்லாம் எக்ஸ் இருக்கிறதா அர்த்தம். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 5 இயர்ஸ் முன்னாடி வந்து ஃபாதருக்கு வந்து 70 இயர்ஸாக இருந்திருக்கும், சன்னுக்கு வந்து 10ஆக இருக்கும். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரெசென்ட்டில் கேட்குறாங்க. இங்கே நம்ம பாஸ்ட்டில் பண்ணியிருக்கோம், இப்போ ப்ரெசென்ட்டில் வரும்னா 5 இயர்ஸ் வந்து முன்னாடி வரணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7னா ஃபாதருக்கு 75 இருக்கும், இதுலேருந்து டிப் பண்ணால் 15 இருக்கும். ஸோ ஃபாதருக்கு வந்து 75, சன்னுக்கு வந்து 15 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம்.